ஸோ இந்த வீடியோவில் போகிறோம் அப்படின்னா யூனிட் 2 பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் யூனிட் 2ல் இருக்கிற கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டர் ஆர் லிமிட்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எப்படி மீன் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன அங்கே கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் பெண்டுலம் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு சிம்பிள் பெண்டுலம்னா என்னன்னு தெரியும். ஸோ ஒரு த்ரெட்டில் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை கட்டி ஒரு அயன் பால் வச்சு இப்போ ரொட்டேட் பண்ணும். அப்போ இந்த இடத்துக்கு மட்டும்தான் அது வந்து என்னாகும், ஸ்விங் ஆகும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து ஒரு சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கேஸ் சிலிண்டருக்குள்ளே தான் அந்த கேஸ் வந்து மாலிகுல்ஸ் வந்து மூமெண்ட்டாக இருக்கும். அப்போ இது ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது இல்லையா, ஒரே பிளேஸ்லேயே அந்த கொடுத்த ஏரியாவில் மட்டும்தான் அது மூமெண்ட் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் டெஃபினேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இன் எ ப்ராக்டிஸ் த மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல் ஆர் சிஸ்டம் ஆஃப் particles in generally restricted in some way. ஸோ எக்ஸாம்பிள் சிம்பிள் பெண்டுலம், கேஸ் கண்டெய்னர், ட்ரெயின் ட்ராக்கு. ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ட்ரெயின் ட்ராக்கு. அது பாருங்கள், இப்போ ட்ரெயின் ட்ராக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. அந்த ட்ரெயின் ட்ராக்கில் ட்ரெயின் போகிறது இந்த ட்ராக்கில் மட்டும்தான் போகும். ஸோ அப்போ இது என்னது, அந்த ட்ரெயின் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக லிமிட்டடாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மட்டும் தான் நீ போகணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அது கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரைனில் டைப்ஸ் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹோலோனாமிக், செகண்ட் ஒன் நான் ஹோலோனாமிக், தேர்ட் ஒன் ஸ்க்ளீரோனாமிக், அடுத்து வந்து ரியோனாமிக் அப்படின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா பொசிஷன் கோஆர்டினேட்ஸ், அதோட பொசிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டைமும் அதோட சொல்லியிருப்பாங்க. அது எக்ஸ்ப்ரெஸ்டு இன் ஈக்குவேஷன். நம்ம ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஈக்குவேஷனாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எஃப் ஆஃப் R1 R2, அதாவது பொசிஷன் R1 R2 அப்படிங்கிறது பொசிஷன், அந்த T அப்படிங்கிறது டைம், ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இது என்னவாக இருக்குது, நமக்கு ஒரு ஈக்குவேஷனாக நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா அதில் பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் இருக்கும் ப்ளஸ் டைமும் இருக்கும். அதை எக்ஸ்ப்ரெஸ் ஈக்குவேஷனாக நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி அதில் வெலாசிட்டி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதில் வெலாசிட்டி வந்து டிபெண்ட்டாக இருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்கும். அப்போ வெலாசிட்டி அந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், த கன்ஸ்ட்ரைன் இன்வால்வ்டு இன் த மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி. அப்போ ரிஜிட் பாடியில் வர கன்ஸ்ட்ரைன் எல்லாமே என்ன அப்படின்னா ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் தான். ஓகேவா? அதேமாதிரி த கன்ஸ்ட்ரைன் இன்வால்வ்டு இன் த மோஷன் ஆஃப் எ பாயிண்ட் ஆஃப் மாஸ் சிம்பிள் பெண்டுலம் ஆர் ஹோலோனாமிக். இது கேட்பாங்க. சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிறது என்ன டைப் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன். நெக்ஸ்ட் ஒன், த கன்ஸ்ட்ரைன் இன்வால்வ்டு when a particles is restricted to move along a curve surface ஆர் ஹோலோனாமிக். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஹாலோனாமிக்னா என்னது? ஸோ அது வந்து பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் இருக்கும், டைம் இருக்கும், அதே மாதிரி அது ஈக்குவேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், ப்ளஸ் அதில் வெலாசிட்டி இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன். செகண்ட் ஒன் நான் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கும், கெனாட் எக்ஸ்ப்ரெஸ் தி ஈக்குவேஷன். ஸோ அதை வந்து ஈக்குவேஷனை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ மேலேருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கேருந்து ஒரு பால் கீழே விழுது அப்படின்னா டியூ டு கிராவிட்டி பொறுத்து விழுது அப்படின்னா ஸோ அந்த பாலோட வெலாசிட்டி என்ன சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷனை நம்மளால் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நான் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி இதில் வெலாசிட்டி டிபெண்ட், ஏன்னா வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகி கீழே வருது இல்லையா. ஸோ அப்போ அந்த வெலாசிட்டி அங்கே வந்து டிபெண்டில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்ஸ்ட்ரைன் இன்வால்வ்டு இன் த மோஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பிளேஸ்டு ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் சாலிட் ஸ்பியர் ஆல் நான் ஹாலோனாமிக். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க, R² மைனஸ் A² கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 0. ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு 0 நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்போ இது வந்து ஈக்குவேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். த கன்ஸ்ட்ரைன் இன்வால்வ்டு இன் த மோஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் அ கேஸ் கண்டெய்னர் ஆர் நான் ஹாலோனாமிக். அப்போ ஒரு கேஸ் கண்டெய்னரில் இருக்கிற சிஸ்டம்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி என் ஆப்ஜெக்ட் ரோலிங் ஆன் த ரஃப் சர்ஃபேஸ், அதுவும் நம்ம வந்து நான் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஸ்க்ளீரோனாமிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா டைம் இண்டிபெண்ட்டாக இருக்கும். அப்போ டைம் இண்டிபெண்ட் அப்படின்னா
இந்த இடத்துல ஒரு ட்ராயிங் கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ இது இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வளைவாக இருக்குன்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு பால் வைக்கும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அது உருண்டு இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல டைம் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரியோனமிக் கன்ஸ்ட்ரைன். ஸோ ரியோனமிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா திட் இஸ் a சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலம் அதே தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி ஸ்விங் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல டைமை பொறுத்து நம்ம மெஷர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ டைம் டிபெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லென்த்து வேரி ஆகும்போது டைமு சேஞ்சஸ் ஆகும் சிம்பிள் பெண்டுலம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவும் என்ன அப்படின்னா டைம் இண்டிபெண்ட். ஸோ அது டைம் இண்டிபெண்ட்டாக இருக்கிறனால அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ரியோனமிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இதில் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம், ஒவ்வொரு சிஸ்டமுக்கான கன்ஸ்ட்ரைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் ரிஜிட் பாடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் கன்சர்வேட்டிவ் நேச்சர், ஸ்க்ளீரோனமிக், ஹாலோனமிக், பைலேட்ரல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து டிஃபார்மல் பாடிஸ். டிஃபார்மல்னால் the rheonomic, holonomic, bilateral, dispositive அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் பெண்டுலம் வித் ரிஜிட் சப்போர்ட் அப்படின்னா ஸ்க்ளேரோனோமிக், ஹாலோனோமிக், பைலேட்ரல், கன்சர்வேட்டிவ். நெக்ஸ்ட் ஒன் பெண்டுலம் வித் வேரியபிள் லென்த். வேரியபிள் லென்த் வேரியபிள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது ரியோனோமிக், ஹாலோனோமிக், பைலேட்ரல், டிசிபேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங் அப்படின்னா நான் ஹாலோனோமிக் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேஸ் ஃபில்டு ஹாலோஸ்பியர் அப்படின்னா scleronomic, holonomic, conservative, unilateral. Next one, the expanding or constructing the spherical container of gas. அது வந்து என்ன டைப்பில் வரும்னா ரியோனமிக், ஹாலோனமிக், யூனிலேட்ரல், டிசிபேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வேணும் அப்படின்னா கமெண்டில் தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போடலாம். ஓகே, தேங்க்யூ.